குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. வீரர்கள் வீராங்கனைகளின் அணிவகுப்பு மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பீகாரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி. மாநிலத்தில் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்று வாக்குறுதி. பீகாரில் ஆட்சிக்கு வந்தால் பள்ளிகளில் சத்தான காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்படும். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தலைமையிலான ஐக்கிய ஜனதா தள கூட்டணி உறுதி. பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் புதிய வாக்குறுதிகளை வழங்குவது அர்த்தமற்றது. ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம். அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையன் நீக்கம். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் இணைந்து செயல்படுவதால் நீக்கப்படுவதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக நாளை விரிவாக பேசுவேன். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே. 11 மணிக்கு எங்க வீட்டுலீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுங்க. நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார், நன்றி சார். ஓ பன்னீர்செல்வம், தினகரன், செங்கோட்டையன் ஒருங்கிணைத்ததற்கு தாம் காரணமல்ல என அண்ணாமலை விளக்கம். அமித்ஷாவுக்கு கொடுத்த வாக்குறுதியால் அமைதி காப்பதாகவும் கருத்து. நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனால் நான் பேசக்கூடாது. அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதும். சென்னை மறைமலை நகரில் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும் போர்ட் கார் நிறுவனம். 3250 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. முழு ஆற்றலுடன் சென்னைக்கு மீண்டும் வருகிறது போர்ட் நிறுவனம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. தமிழக அரசின் நடவடிக்கையால் போர்ட் நிறுவனம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டி. போர்ட் நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது வெற்றிகரமாக போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம். பிரதமர் மோடி பிளவுபடுத்தும் அரசியல் செய்வதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. தமிழர்களின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பேசி வருவதாக விமர்சனம். தமிழர்கள் மீது ஒரு அவநம்பிக்கையும் ஒரு விரோத மனப்பான்மையும் ஏற்படுத்துகிற விதம் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. நெல் மூட்டைகளை கொண்டு செல்லும் லாரிகள் ஒப்பந்தத்தில் 165 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அன்புமணி குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல் கொள்முதல் விவகாரத்தில் அரைத்த மாவையே அரைக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. நாள்தோறும் தவறான தகவல் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. 2 முறை அரசு நிறைவேற்றி அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்துக்கும் ஒப்புதல்.
துயரச் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு. விஜயின் பரப்புரை வாகனம் நின்ற இடத்தை பார்வையிட்டனர். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா. தஞ்சை அரண்மனையிலிருந்து பெரிய கோவில் வரை தங்க ரத ஊர்வலம். தஞ்சை பெரிய கோவிலில் 400 கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய விழா. மாமன்னருக்கு மரியாதை செய்த நாட்டுப்புற கலைஞர்கள். பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பணிகளை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்றம் பசுமை தீர்ப்பாய உத்தரவு தெரியாமல் சிஎம்டிஏ அனுமதி தந்தது எப்படி என கேள்வி. கவுட்டமாலாவின் போம்போக்கோ எரிமலை சீற்றம். சீரிப்பாயும் தீ பிழம்புகளால் புகை மண்டலம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வி. 13வது ஓவரிலேயே இலக்கு எட்டியது ஆஸ்திரேலிய அணி.